வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல வந்து உங்களோட சில டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது புது இனிஷியேஷன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நான் ஃபர்தரா நீங்க அனுப்புற டவுட்ஸ் அத்தனைக்குமே அட்லீஸ்ட் வீக் எண்ட் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒன் இங்க வந்து ரமேஷ் கண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேம் ப்ரொவிஷன் 500 இஸ் ஆல்ரெடி கிவன். In adjustment, it was given as 1950. So the difference amount எடுக்கக்கூடாதா மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து எப்படின்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டெப்டாஸ் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க. அதுல ப்ரொவிஷன் 500 லெஸ் பண்ணி ஃபைனல் அமௌண்ட் இங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் டு பி இன்க்ரீஸ்ட் பை. ஸோ எப்பவுமே இந்த 2 டேர்ம்க்கான விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இன்க்ரீஸ்டு பைக்கும் இன்க்ரீஸ்டு டூக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. ஸோ இன்க்ரீஸ்டு பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வி ஹாவ் டு ஆட் திஸ் போத் த வேல்யூ. ஓகே, இன்க்ரீஸ்டு டூ அப்படின்னா 500 இருந்து இவ்வளோ ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபைனல் அமௌண்ட்டை மட்டும் தான் நாம எடுத்துக்குவோம். ஓகே, இங்க இன்க்ரீஸ்டு பைன்னு கொடுத்ததுனால நம்ம இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். பட் நான் அப்படி ஆட் பண்ணாம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, I'll just show you. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல வந்து 15,500 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 15,500ல ஆல்ரெடி திஸ் 500 has been deducted. ஸோ அதனால நான் வந்து அந்த 15,500ல இந்த நியூ வேல்யூவை மட்டும் டிடெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டிடெக்ட் பண்ணி நம்ம இந்த 13,550 இங்க போட்டிருக்கோம். ஓகே, இல்ல நீங்க வந்து 16,000 இங்க போட்டுட்டு இங்க வந்து 1,950 அப்ப 2,450 வரும். ஓகே, 2,450 நீங்க இங்க லெஸ் பண்ணீங்கன்னா you'll get the same value 13,550. ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க இதை பண்ணணுமே தவிர நீங்க டிஃபரன்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகே, வாட் இஸ் த ஃபைனல் டெசிஷனோ அதைத்தான் நாம இங்க காமிக்கணும் பேலன்ஸ் ஷீட்ல. அண்ட் டவுட் நம்பர் 2, இது வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேம் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் நம்பர் 1C கொஞ்சம் புரியல, நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லி விமலா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ல. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தாங்க. அதாவது இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா 3 பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் ஃபார்ம்ல காட்டுறேன். 3 பேர் வந்து ப்ராஃபிட்டை ஈக்குவலா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசா ஒரு பார்ட்னர் வராரு. அப்ப இதே 3 பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்ங்கிறது வந்து இங்க 5 பார்ட்டா பிரியுது. 1, 2, 3, 4, 5. இந்த 5 பார்ட்ல இந்த ஒரு பார்ட் மட்டும் எஸ் எடுத்திருக்கிறாரு. ஓகே, பேலன்ஸ் 4 போர்ஷன்ஸை வந்து பிக்யூஆர் 3 பேரும் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க ஃப்ராக்ஷனா காமிக்கணும் அப்படின்னா இங்க வந்து என்ன ஆகும், 1/3 1/3 1/3ன்னு ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இங்க இவர் 1/5 ஷேர் பண்ணியிருக்காரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ, 4/5 மாறும். ஓகே, அதாவது அவுட் ஆஃப் 5 போர்ஷன்ஸ் 4 portions has been taken by the 3 existing partners PQR. Final 1 part alone எஸ் இப்ப எடுத்திருக்காங்க புது பார்ட்னர். அப்ப இந்த 4 பார்ட்டை வந்து நம்ம 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். ஓகே, அப்ப அதுதான் நான் இங்க காமிச்சிருக்கேன். அதாவது 4/5 டிவைடட் பை 3. அது இங்க உங்களுக்கு கொஞ்சம் டைப் பண்ணி உங்களுக்கு எடுத்தனா மேபி ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது 4/5 இதுதான் மொத்த ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் 3 பார்ட்னர்ஸ். இப்போ இதை 3ஆ பிரிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 3 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நியூமரேட்டர் இஸ் 4/5, டினாமினேட்டர் வந்து 3. அந்த 3யுமே வந்து நம்ம ஃப்ராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 3/1 மாத்தணும். சாரி, 3/1 மாத்தணும். ஓகே, இப்போ இந்த டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். மல்டிப்ளிகேஷனா மாத்தணும் அப்படின்னா 4/5 இன்டூ இந்த 3/1 இருக்கு இல்லையா, அதை 1/3 மாத்தணும். ஓகே, இப்போ மாத்தியாச்சு. அடுத்தது இப்போ டினாமினேட்டர் 5 இருக்கு,
3 இருக்கு. 2மே டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்ப 2யும் ஒரே நம்பரா நம்ம கொண்டு வரணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? 2க்கும் ஆன காமன் ஃபேக்டர் பார்ப்போம். பட் இங்க 5, 3ங்கிறதுனால 2மே பிரைம் நம்பர்ஸ். ஸோ 5 இன்டூ 3 அப்டின்னு போடணும். ஸோ 15. ஓகே. இப்போ நியூமரேட்டர் என்ன வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 15 அப்டிங்கிறது 5ல 3 டைம்ஸ் போகும். ஸோ இங்க என்ன வரும்? 4 3s ஆர் 12. Once again, am I correct? Yes. 4 into 1/3. அப்போ 1/3 அப்படிங்கிறப்போ இங்க actually we have to give us into 1/3. அப்போ 5 3s are 15. 4 into 4. Sorry. Yeah, I made a mistake here. இது எப்படி வராது? இப்போ into அப்படிங்கிறப்போ numerator into numerator, that is 4 into 1 4 by denominator வந்து denominator into denominator 5 into 3 is 15. So 4/15. ஸோ ஒருத்தருக்கு வந்து 4/15 போர்ஷன்ஸ் கிடைக்கும். அதாவது இங்க இந்த 4 போர்ஷனை 3ஆ பிரிக்கிறப்போ பிக்கு வந்து ஒரு 4/15 போர்ஷன். இப்போ இதையுமே இன்னும் கம்மி பண்ணணும்னா முடியாது. ஏன்னா இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். ஸோ 4/15. பட் நம்ம வந்து இந்த எஸ்ஸோட ஷேர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு ஈக்குவலா கொண்டு வரலாம். ஓகே. அப்படி கொண்டு வர்றப்போ இந்த 1/5 இன்டூ 3/3. ஏன்னா இங்க 15 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்போ இங்க வந்து இந்த 5 15ஆ மாத்தணும் அப்படின்னா நம்ம இன்டூ 3 பண்ணணும். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்படி பண்றப்போ 1 into 3 is 3, 5 into 3 is 15. So 3/15. ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க 4/15 அப்படிங்கிறது ஒரு போர்ஷன். அத அது மாதிரி இன்னும் 2 பேர் இதே போர்ஷனை ஷேர் பண்ணுவாங்க. அதனாலதான் இங்க 4:4:4:3ன்னு இருக்கு. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட என்ன சொல்றது? அதாங்க இன்டூ பண்றப்போ we have to reciprocate the fraction, that is 3/1ங்கிறத 1/3ஆ நம்ம மாத்தணும். ஓகே. இந்த 3/1 இங்க 1/3ஆ மாத்துறோம். அதுக்கப்புறம் திரும்ப நியூமரேட்டர் இன்டூ நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்டூ டினாமினேட்டர். இது வந்து என்னன்னா 4/15 for P and another 4/15 for Q and another 4/15 for PQR. ஓகே. இப்போ எஸ்ஸுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? 1/5 இருக்கு. ஓகே. 1/5 இருக்கு. This is for S. இப்போ இந்த 1/5ஐயும் something by 15ஆ மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 15 வந்து 5ல எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அப்ப இந்த 1/5 into 3 அப்படிங்கறத தான் நாம இங்க காமிச்சிருக்கோம். 1/5 into 3/3. ஓகே. அப்படி இருக்கிறப்போ நியூமரேட்டர் வந்து 3 into 1 3 வரும். 5 into 3 15 வரும். அதுதான் 3/15. இப்ப 3/15 வருது. இதை ரேஷியோவா நம்ம மாத்தணும் அப்படின்னா என்ன வரும்? 4:4:4:3. ஓகேவா? இந்த நான் 3 4 plus 3 நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் you'll get 15. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் 4 மடங்கு ப்ராஃபிட் வாங்குறாங்க அண்ட் புது பார்ட்னர் வந்து 3 மடங்கு ப்ராஃபிட் வாங்கிக்கிறாங்க. ஓகே. அண்ட் திஸ் இஸ் டவுட் நம்பர் 3. இதுவும் வந்து என்னன்னா இங்க பிரான்ச் அக்கவுண்ட்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4. இது கொஞ்சம் கிளியரா தெரியணுங்கிறதுக்காக இந்த பிக்சர் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்க சமிக்ஷா அப்படிங்கிறவங்களும் சரி அண்ட் இன்னொருத்தர் யாரோ கேட்டிருந்தாங்களே, சமிக்ஷா தான் அத்தனையுமே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இங்க வந்து தமயந்தி இளங்கோ. ஸோ இவங்க சாரிங்க, நீங்க 4 days முன்னாடி கேட்டிருக்கீங்க. இவங்க 2 years முன்னாடியே இது கேட்டிருந்தாங்க. என்னால ரிப்ளை பண்ண முடியல. சாரி தமயந்தி. என்ன அப்படின்னா இதுல வந்து நான் ஒரு சின்ன டைப்பிங் எரர் தான் பண்ணியிருக்கேங்க. அதாவது இவங்க கேட்டிருந்தாங்க இங்க ஒரு 67,500 வந்திருக்கும். அந்த 67,500 எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இங்க கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. அது இட்ஸ் டைப்பிங் எரருங்க. அந்த வேல்யூ வராது.
அதாவது சேல்ஸுக்கு கீழ கேஷ் சேல்ஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதுக்கான இதுதான். அது வந்து ஆக்சுவலா அங்க அந்த இத பிளாங்க்கா விட்டுட்டு இந்த 10,000 இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இது வந்து சின்ன டேபிள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்கிறதுனால நான் இப்படி 2 லைனா குடுத்துருக்கேன். சப்போஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்பேஸ் இல்லைன்னா, இங்க ஒரு காலன் குடுத்துட்டு இந்த கேஷ இங்கேயே நான் போட்டிருப்பேன். ஓகே. இட்ஸ் அ டைப்பிங் எரர் ஒன்லி. சாரி. ஸோ, அதனால அந்த 67,500 இக்னோர் பண்ணிருங்க. ஸோ தட் யூ வில் கெட் ஆன்ஸர் 31,700 ஆன் போத் த சைட். ஓகே. ஸோ, இந்த வீடியோல இவ்ளோ வீடியோஸ் தான் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சதுங்க. இது மாரி இன்னும் நெறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.